இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரான்ஸ் புலாவை நார்மல் ரைஸை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பை த வே, என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபீஸ் அண்ட் vlog. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்காக நான் 1 கிலோ வரைக்கும் இந்த மாதிரி ப்ரான்ஸை எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வச்சுட்டேங்க. இந்த மாதிரி பிக் சைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதில் 1 ஸ்பூன் சால்ட், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு இந்த மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் பக்கத்தில் வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நார்மல் ரைஸை ஒரு கிண்ணத்தில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு பக்கத்தில் வச்சுக்கலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த பிரியாணி கடாய் இருக்கும்ல, அது ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கணும். அது கூடவே ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இங்கே காமிக்கிற பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கணுங்க. போட்டுட்டு இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைசஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு இதிலையே ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக இப்போது ஒரு 3-4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா பிங்கிஷ் கலரில் டர்ன் ஆகும். பார்த்திங்களா, இந்த மாதிரி வரணும். இப்போ இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நம்ம ப்ரான்ஸில் போட்டோம்ல, டோட்டலாக 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இங்கே யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி போட்டுட்டு தக்காளி, வெங்காயம், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கணுங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் முன்னாடி மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்ட இந்த ப்ரான்ஸை போட்டுக்கணும். நான் இங்கே ஆந்திராவில் இருப்பேங்க, அதனால தான் என்னோடய தமிழ் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு இந்த மசாலா எல்லாம் இந்த ப்ரான்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போது இதுலேயே கொஞ்சம் புதினா இலையை போட்டுட்டு மூடி வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணி எல்லாம் மேலுக்கு செப்பரேட் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்க விடுங்க. இந்த மாதிரி மேலுக்கு தண்ணி திரட்டி வரும்போது இதுலேயே சூடாக இருக்கிற தண்ணியை ஆட் பண்ணிக்கணுங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணியை போட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு உப்பு ஏதாவது பத்தலைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு மூடி போட்டு இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு பார்த்துக்கணுங்க. உப்பு நல்லா நம்ம டேஸ்ட் பண்ணும்போது உப்பாக இருக்கணும். இப்போ இதுலேயே கழுவி வச்சுட்டு ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி லைட்டாக இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு இதெல்லாம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கிறப்போ இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றின தண்ணி 90% ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தம் கொடுத்திங்கன்னா போதும். ப்ரான்ஸ் புலாவ் ரெடி ஆகிடுது. லாஸ்ட்டில் கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. ஸ்பைசியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற இந்த ப்ரான்ஸ் புலாவை கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறது கூட ரொம்ப ஈஸி. நீங்கள் ட்ரை பண்ணால் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அது கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பாய் பாய்.